ஒபாமாவினுடைய காலத்திலே அவர்தான் இந்த நைட் விஷன் கண்ணாடியை கண்டுபிடித்து பின் லாடனுடைய இழப்பிற்கு அவர் ஒரு மூல காரணமாக திகழ்ந்திருக்கிறார். ஒருவனுடைய கல்வியால் முந்தைய காலத்திலே வாய்ப்பாடு பாடமாக்கினால் போதும் என்று இருந்தது. இன்றைக்கு ஆக்கத்திறன் உள்ளவனாக, ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை விடுவிக்கக்கூடிய திறன் பெற்றவனாக ஒருவன் மலர்ச்சி பெற வேண்டும் என்று கல்வி எதிர்பார்க்கிறார். அத்தகைய மாணவர்கள் எங்களுடைய கல்வி சமூகத்தால் கட்டி வளர்க்கப்படுவதை விட வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகளால் கட்டி வளர்க்கப்படுபவர்கள் அதிகம். கஜமுகன் சேர் பட்டம் பற்றி சொன்னார். அண்மையிலே சார் நிஷாந்த் கனகராஜ், அவர் சுண்டுக்குடியை சேர்ந்தவர், சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய பழைய மாணவர், எனக்கு மூத்தவர். அவர் லைஃப் டைம் அச்சீவராக பிரித்தானியாவிலே அவர் லெஸ்டர் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர். அங்கே அவர் தன்னுடைய கல்விசார் பங்களிப்புகளை புரட்சிகரமாக மேற்கொண்டு பிரித்தானிய முடிக்குரிய அரசருடைய சேர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் சிவானந்தன், அவர் நுணாவில் மண்ணை சேர்ந்தவர். அவர் ஒபாமாவினுடைய காலத்திலே அவர்தான் இந்த நைட் விஷன் கண்ணாடியை கண்டுபிடித்து பின் லாடனுடைய இழப்பிற்கு அவர் ஒரு மூல காரணமாக திகழ்ந்திருக்கிறார். இன்னும் எழுதுமட்டுவாழ் மண்ணை சேர்ந்தவர் சபேசன், அவர் இந்த பேட்டரி இல்லாமலேயே ஒருவரை ட்ராக் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அவர் பிரித்தானியாவிலே புகழ்கொடி நாட்டியிருக்கிறார். ஆகவே இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழக வாய்ப்பை பெறுகிற எங்களுடைய பிள்ளைகள் ஒரு அச்சீவர்ஸாக அல்லது கிரியேட்டர்ஸாக தங்களை பெரும்பாலும் அடையாளப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார்கள். இலங்கையிலே 17 அரச பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இவற்றிற்குள்ளே உள்வாங்கப்படுபவர்கள் ஏறத்தாழ 40,000 45,000 பேராக இருக்கின்றனர். ஏனையவர்கள் வெளிவீசப்படுகிற ஒரு துப்பாக்கிய நிலைதான் ஏற்படுகிறது. அவர்களுக்கான கல்வி வாய்ப்பு என்ன என்பது பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஏன் பல்கலைக்கழக வாய்ப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கூட மேலதிகமாக இங்கு கற்க முடியாத கற்கை நெறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமாக ஸ்டடியின் நிறுவனம், வழிகாட்டல் நிறுவனமாக இருக்கிறது. இந்த மண்ணினுடைய பிள்ளைகளுக்கான உரிய வழிகாட்டலை வழங்கும் என்கிற எண்ணத்தை நாங்கள் நிறைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கல்விக்கு முதன்மை கொடுப்பவர்கள். இன்றும் தான் காணியை விற்றோ தாலியை விற்றோ படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருப்பவர்கள். அந்த எண்ணம் பெற்றோரிடமும் இருக்கிறது, பிள்ளைகளிடமும் இருக்கிறது. அதனால் தான் எதையாவது வித்து சுட்டாவது போய் கல்வி பயில வேண்டும் என்று கல்வி மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், எங்கள் இனத்தை தலை நிமிர செல்லக்கூடிய ஒரே ஆயுதம் கல்விதான். ஏனென்றால் கல்வி வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கள்ளர்க்கோ மிக அரிது காவலோ மிக எளிது என்று பழம்பாடல் சுட்டுவதை போல கல்வி அத்துணை சிறப்பிற்குரியது. நான் ஆசிரியர் துறை சார்ந்தவன். ஆசிரியர் துறை சார்ந்தவர்களும் எத்தனையோ பட்டங்களை நாடி இன்றைக்கு இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு பட்டம் பெறாதவர்கள் வாழ்க்கையிலே தொழில் வாழ்மை நிலையிலே முன்னேறுவது மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. ஒரு பட்டத்திற்கு மேலாக அடுத்த பட்டம் என்று நான் கூட அதற்குரிய முனைப்போடு தான் இருக்கிறேன். அந்த வகையிலே இந்த கல்வி என்பது கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கு துணி பல என்று சொன்னார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல தொடக்கமாக ஸ்டடியின் இங்கே அமைந்திருக்கிறது.